கர்ணா எங்க படுது தீர்த்துட்டேடா ஐயா அப்படி என்று என்னை வாரி முத்தமிட்டு தவிழ்ந்து அதுக்கப்புறம் 100 பிள்ளை பிறந்தது அவருக்கு. அந்த 100 பிள்ளை பிறந்தாலும் ஒரு மடங்கு பாசத்து என் மேல மகனே 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 என்று சொந்த பிள்ளையை விட என்னை ஆராட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி தாளாட்டி என்னை வளர்த்தவர் தந்தையாகிய திருதாட்டு மன்னன். நான் பிறந்தது என் சொந்த தந்தை சூரிய மூர்த்தி, எங்க அம்மா குந்தி தேவி. இதுதான் உண்மை. நான் சத்திரியன், இழிகுலத்தான் இல்ல. தாம்பலம் கொடுத்தா குடு, இல்லை என்றால் தெரியாமல் படிக்கு உன்னை ஈகோளத்தோனென்றும் தேர்ப்பாகனென்றும் கம்மானன் என்றும் நான் துருமார்க்கமாக பேசி என் வாழ்நாளத்தெல்லாம் பாய காலமாக ஆகிவிட்டேன். பாருங்கள் அரண்மனைக்கு போகிறேன். அறிவில்லாதவனே, புத்தி இல்லாதவனே, எப்போ வந்து கேட்கறா பாரு மாமா, எந்த இப்ப கேட்டா இதுக்கு முந்தி எத்தனை வருஷம் ஆகுது? அப்ப மன்னிப்பு கேட்டு இவரோடு இருந்திருந்தா இப்ப இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? உங்களை பார்த்த உடனே எப்படி இருக்கு? என்ன பண்ணு ஐயா பாவி வாங்க பஞ்சனைக்கு போய் பிள்ளை பெற்றெடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன கூப்பிடுறான். நீ இப்ப சொல்றிய பாரியா, இன்னைக்கு வந்து சொல்றிய, அன்னைக்கே நீ சொல்லிருந்தா நான் ஏன் கர்மா கணக்குறேன்? உன்னை இழுப்பது இப்ப காமன் கணை. ஆமா, ஆனா என்ன கணை இழுக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன அது தெரிஞ்சா நீ பேசுவியா? என்ன கணை? உன்னை இழுப்பது இப்ப காமன் கணை உன்னை கூப்பிடுது. ஆமா, ஆனா என்ன கணை இழுக்குது தெரியுமா? என்ன கணை? அடி காமன் கணை உன்னை குருஷேத்திரத்திலே வில்லாளி விஜயன் என்று சொல்லக்கூடியவன் எங்கே கர்ணன் எங்கே கர்ணன் என்று சொல்லி வில்லை போட்டி
வில்லை எடுத்து நாணி புகட்டி அழைப்பது என் செவியை துளைக்குது. அங்கு தீமாயாய் விஜயகாண்டிவனாகப்பட்டவன் வில்லை பூட்டி எங்கே கர்ணன் எங்கே கர்ணன் என்று குருஷேத்திரத்தில் என்னை அழைப்பது என் செவியை துளைக்கிறது. என்னை நான் உன்கிட்ட கேட்டது விடைத்தாமலம் மட்டும்தான், உன் கூட நான் வாழ்வதற்காக இல்லை. ஏண்டா பையா மானாலதான் உன்னுடைய விளக்கம் தெரியாமல் படிக்க இருந்தோம். இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சண்டை எதுக்கு சண்டை ஆமா அதான் நான் சொல்றேன். அவருக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரு நான் நிக்கிற மாதிரி இல்ல மாமா, நான் போறதுதான். இப்பேற்பட்டவனோடு என்ன வாய சொல்றியா? இல்ல அங்க கூப்பிடுறானே. எங்க கூப்பிடுறான்? எதிரி. உன்னோட எதிரி. ஐயா உங்களை போய் சொல்லுடா. உங்களை போய் சொல்லுடா. ஒரு முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? பெண்களுக்காகவே பிறந்த முகம் மாதிரி தெரியுது. அதனால இப்ப தெரியுது. ஐயா பெண்களுக்கு அதனால என்னை விட்டு இன்னைக்கு எங்க போறீங்க? உன்னை விட்டுட்டு எங்க போறேன்னு கேக்குறேன். அது சித்திரம் போல் உன்னை விட்டு தன்னை கொல்வதற்காக அந்த விஜயனை கொன்று அத்திமா நகரத்தை என் தம்பியாகிய துரியோதனுக்கு முடிசூட்டி வைப்பதற்காக நான் போறேன். பாருங்க ஐயா சித்திரம் போல் என்னை விட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி மானால நம்மளை பிரிஞ்சு இருந்தால அது இன்னும் நமக்கு என்ன சண்டை? நாம பொண்டாட்டியோட இருக்கோம் அப்படின்னு நாலு கொஞ்சம் குத்தி தம்பியை போய் குறை சொல்றியே. என் தம்பியோடைய குணம் இந்த உலகத்துல யாருக்குமே வராது. அண்ணல் அந்த மாமா அண்ணாதோரை கூப்பிடும். அண்ணல் என்று சொல்லக்கூடிய அண்ணல் என்று சொன்னால் ஒரு பெண் குணம். அந்த சாப்பாடு எப்படி இருக்குமோ அண்ணல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. சாப்பாட்டை கூட அண்ணன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குணம் கொண்டவன் என் தம்பி துரியோதனன். யாரு? அவனுக்காக வேண்டி அவனுமாய குருட்சேத்திரம் சென்று என் கூட பிறந்த அர்ஜுனனை கொன்று இந்த அத்திமா நகரத்தை நான் முடிசூட்டி வைக்க போறேன். அவன் துரியோதனை எத்தனை பெற்றவன்? துரியோதன அரப கொடியோன், தனரேக கொடியோன், பூச்சக்கர கொடியோன், சிரம் யாருக்கு வணங்கா முடியோன். அப்பேற்பட்ட அரப கொடியோனுக்காக வேண்டி அறிஞ்சு நான் போற சண்டைக்கு. சாமி அந்த அரப கொடி துரியானுக்கு
நீங்க தான் போறீங்க. இது என்ன நேரம்? ஐயா இரவில் பிரியாங்கொண்டு ஒரு நிமிஷம் கூடி ஒண்ணு கொடுத்து வரேன். இருவாரு